அனைவருக்கும் வணக்கம். விதைகள் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த பூமியில் உயிர்களே வாழ முடியாமல் போயிடும் இல்லையா? சந்தையில் நாம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்து பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளில் எதுவுமே நாட்டு காய்கறிகள் இல்லைங்கிற உண்மை நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? 100ல் ஒருத்தரோ 1000ல் 10 பேரோ தான் நாட்டு பாரம்பரியமான காய்கறிகளை விதைச்சு பயிர் பண்ணி பயன்பெற்று வராங்க. இந்த காய்கறி விதைகள் எல்லாருக்கும் போய் சேரணும், பரவலாக்கப்படணும் இந்த விதைகள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட சீசா கார்டன் ஃபவுண்டர்ஸ் டே அன்னைக்கு நாம இலவசமா பாரம்பரியமான காய்கறி விதைகளை எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற முடிவெடுத்தோம். போன முறை நம்ம 100 பேருக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் அதில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 100 பேருக்கும் விதைகள் போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. அதனால தான் இந்த முறை ஒரு 25 பேரை நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நம்ம விதைகளை அனுப்பி வைக்கிறதா இருக்கோம். இந்த முறை நம்ம 25 பேரை தேர்வு பண்ணியிருக்கோம். அந்த 25 பேரை தேர்வு பண்ணுறதுக்கான ஒரு விதிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முழுமையாக அவங்களுடைய முகவரியை அனுப்பியிருக்கணும். பின்கோட், கைபேசி எண்ணோட சேர்த்து ஒரே ஒரு விதிமுறை மட்டும்தான் இருந்தது. இதை யாரெல்லாம் சரியாக பண்ணியிருக்காங்களோ அவங்கலேருந்து ஒரு 25 பேரை நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம். என்னென்ன மாதிரியான விதைகள்லாம் தரப்போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். வெண்டைக்காய், வெள்ளை கத்திரிக்காய், காசி தக்காளி, முள்ளங்கி, நீட்டு புடலங்காய், இந்த 5 விதைகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த யார் தேர்வு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இந்த பட்டியலை நான் அடுத்த வீடியோவில் வெளியிடுறேன். ஆடி 18க்குள்ள உங்கள் கையில் விதைகள் இருக்கும். 5 விதைகள் நாட்டு காய்கறி விதைகள் நம்ம சீசா கார்டன் மூலமாக உங்களுக்கு ஃபவுண்டர்ஸ் டே அன்னைக்காக இலவசமாக அனுப்பி வைக்க போகிறோம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதைகளை நீங்கள் பயிர் பண்ணி அதில் நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் ஒரு 5 பேருக்காவது நீங்கள் விதைகளை பகிரணும். அந்த அளவுக்கு நீங்கள் உயரணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. விதைகள் வாங்குறத விட கொடுக்குற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு உயரிய நோக்கமாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆடிப்பட்டம் உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக வேணுங்கிற வாழ்த்துக்களோட விடைபெறேன். அடுத்த வீடியோவில் யாரெல்லாம் தேர்வு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நன்றி, வணக்கம்.